Okay, friends. Let's give a small introduction about Let's Talk, Let's Connect. Actually, அமேசிங் ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கீழே வந்து சப் இனிஷியேட்டிவா இருக்குது லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட். இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஸோ வி ப்ரொவைடிங் லோக்கல் நெட்ஒர்க். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு பீப்புள்ஸை யூஸ் பண்ணி நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது மூலமா உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்போட சாட் பாக்ஸ்ல வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்கும் அதே மாதிரி இதே மாதிரியே மேம் மாதிரி நீங்களும் ஒரு செஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ இது மூலமா நீங்க வந்து என்ன செஷன் எடுக்க போறீங்கன்றத அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல வந்து முன்னாடியே நீங்க சொல்லிடலாம். நாங்கள் எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ நாலேஜ் இஸ் பவர்ஃபுல் டூல். அதை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பொதுவாக வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இனிஷியேட்டிவோட ஒரு தாரக மந்திரம் சொல்லலாம். ஸோ யா, இன்னையோட செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் புக்ஸ். ஆக்சுவலா எல்லாருக்கும் வந்து புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த புக்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய கத்துக்கலாம். அதை எப்படி படிக்க, எப்படி புரிஞ்சிக்கலாம், அது கூட எப்படி ஃப்ரெண்டா இருக்கலாம், இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ யா, நானே ரொம்ப நேரம் பேச விரும்பல. இன்னையோட செஷன்ல நானும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா தான் இருக்க போறேன். ஸோ ஐ லவ் தட் திஸ் மூமெண்ட். யா, அண்ட் ஐ எம் எக்ஸைட்டிங் ஆல்சோ. ஸோ மேம். ஹலோ மேம். யா, எஸ் மேம். क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர் மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இது இன்டராக்டிவா இருக்கணும். இது வந்து மேமோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அண்ட் என்னோட கைண்ட்லி ரெக்வஸ்ட். ஸோ கண்டிப்பா நம்ம இதை வந்து இன்டராக்டிவா கொண்டு போகலாம். என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் மேம்கிட்ட கேட்கலாம். அவங்க ஆரம்பத்திலே நம்ம கிட்ட வந்து ஓப்பன் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஷுட் ஸ்பீக் வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்க எல்லாரும் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. மேம் வில் பி ஆஸ்கிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ எவ்ரி ஒன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து நம்மெல்லாம் இன்டராக்டிவா இருக்கணும், பேசணும் எல்லாரும். இல்லையானா விக்னேஷ் வில் கலெக்ட் 100 rupees ஃபார் எவ்ரி நான் வேர்ட் தட் யூ ஸ்பீக் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் காஃபி டே போயிடுவோம். ஸோ எத்தனை நீங்க பேசுவீங்களோ அத்தனை எனக்கு ரொம்ப நல்லது. The more you talk, the more you will benefit. I'll start with my slide. Yeah. Can you see my slide? Yeah. Yes, hello. Yes. It's visible, ma'am. Yes, ma'am. Yes, it's visible. The title is called When Pigs Can Fly. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. Can pigs fly? No. No. Pigs can't fly. Pigs can't fly, ma'am. Pigs can't fly. Oh, that is pigs can't fly. Anybody really? We can imagine. Anybody feels that pigs can't fly? Ma'am, we can imagine pigs can fly. How many people are with Chitra and how many are with me? We can imagine. So this is going to be a talk. It is going to be a talk about imagination, book reading, and now basically na school principal also. Thank you, Chitra. Now I want to, can you see the next screen? I want to dedicate this to my teachers of St. Joseph's Matriculation School, Coimbatore. I studied in Coimbatore, and younger teachers were so good that they motivated me to read and become something in life. So I dedicate to all of my teachers, especially Mrs. Barbara John, because of our history librarian. Mrs. Sudha Modur was my English teacher. இவங்கெல்லாம் எங்க டீச்சர்ஸ். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஸ்கூலுங்கிறதே ஞாபகம் மாதிரிலாம் இருக்கு. இப்போ the pigs can fly. It means impossible things can happen in our imagination, and in our imagination anything is possible. நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல வரலாம், லிமோசின்ல வரலாம், ஏரோப்ளேன்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம். இமேஜினேஷன் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் அவர் ஹெட். இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. You want a Mercedes or a Rolls Royce? You can imagine that now வந்து இன்னைக்கு we can stop you. A little thing, many things. And அது எங்க நடக்கும்? புஸ்தகத்துக்கு இடையில, in the pages of the books. And how do we feed the imagination?
எப்படி இங்க இமேஜினேஷனுக்கு ஐடியா கிடைக்கிறது? We get from real experience, from new experiences, and sometimes when we are under very much difficulty, அப்போ நம்ம imagination ரொம்ப விஸ்தாரமா போகும். So we can also say that necessity is the mother of invention. நார்த் இந்தியால ஒரு வேர்ட் இருக்கு. Those of you know Hindi, it's a very famous word. It is called jugaad. நம்ம எல்லாத்துக்கும் இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த இது இருக்கு, ஜுகாடு பண்றது. நீங்க இந்த இது பார்த்திருப்பீங்க, ஒரு டீச்சர் how she was taking internet classes. ரெக்கார்டருக்கு பதிலா ஒரு சேர்ல அந்த மொபைல கட்டி விட்டு கிளாஸ் எடுத்தாங்க, வீடியோ. இந்த ஆள் பாருங்க, இந்த கொரோனா ஆளு, அவர் பால் எங்கேன்னு வாங்குறாரு, அவர் பெரிய ஒரு ஃபனல் வச்சு பெரிய டியூப் வச்சு. ஸோ இதெல்லாம் happens because of our imagination. அடுத்தது பாருங்க, சைக்கிள் மேல சோஃபா. இந்த ரிக்ஷாக்காரன் எவ்வளவு ஸ்மார்ட், நான் அவனை பெருசா கட்டுறேன். Can you see this? So this jugaad happens in your mind, and many times நம்ம எந்த ஐடியா எடுத்தாலும் அடுத்தவங்க எப்பவும் சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. நீங்க சொல்ல அதே எது சொன்னாலும் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும், நம்ம என்ன ஒரு ஐடியா கொடுத்தாலும் somebody will laugh at us first. சே, இப்படியெல்லாம் நடக்குமா? Do you think it is going to happen? So but what happens, நம்ம பயத்துல அந்த ஐடியா விட்டுறோம். We let go of our imagination. And imagination எங்க இருந்து கிடைக்கும்? We get it from books. We get it from difficult situations also. And where does it begin? It begins at childhood. I'm showing the picture of a library. இந்த புக்கு கவர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. துக்ளக், தமிழ்வாணோட கல்கண்ட், கலைமகள், குங்குமம், மங்கையர் மலர், இதெல்லாம் எங்க காலத்துல இருந்தது. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கா இன்னும்? சாய் கணேஷ், நீ தான் சொல்லணும்பா. Are these books still available? Yes, Hello ma'am. So we are, சில புக்ஸ் இருக்கு, சில புக்ஸ் இல்ல. சில புக்ஸ் இருக்கு, மங்கையர் மலர் இருக்கு, கல்கி இருக்கு, பூதம் இருக்கு, எல்லாமே இருக்கு மேம். பட் இட் இஸ் லைக் எல்லாமே இன்டர்நெட்னால வாட்ஸ்அப்ல பாத்துக்கறாங்க. ஓகே. சோ இந்த புக்ஸ்ல எல்லாம் ஹார்ட் பவுண்ட் பேப்பர்ல. சோ நம்ம புக் ரீடிங் எங்க ஆரம்பிக்கிறது? நம்ம புக் ரீடிங் குழந்தையா இருக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. குழந்தையில தனத்துல படிச்சோம்னா நம்ம லாஸ்ட் வரை புஸ்தகம் படிக்கும். பட் என்ன, நம்ம குழந்தைகளுக்கு புஸ்தகம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம தங்கம் வாங்குறோம், குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்குறோம், குழந்தைகளுக்கு டாய்ஸ் வாங்குறோம். புக்கு வாங்கணும்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். போடா, 100 ரூபாய் கொடுத்து யாரா புக் வாங்குவா? இது இருக்கா நம்ம இதுல? எவ்ரி டைம் புக் வாங்கணுமானா பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். விக்னேஷ், கரெக்டா நம்ம சொல்றது? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அதுதான். புஸ்தகம் வாங்கணும்னு சொன்னா போடா, இந்த புஸ்தகம் படிச்சு என்ன பெரிய இவனா போறியா? இல்ல தங்கம் போட்டா அதுக்கு ஒரு வேலை உண்டு, மொபைல் வாங்கினா அதுக்கு இன்னும் பிரஸ்டீஜ் இருக்கு, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் புக் ரீடிங் ஆரம்பிக்கிறது குழந்தையில இருந்து ஆரம்பிக்கணும். ரைட் ஃப்ரம் 6 months when the child starts seeing pictures. And என்னோட படி, in my life it started in my school library. I had friends who used to push me to book reading. எனக்கு 4 அண்ணா 4 அக்கா, ரொம்ப சின்ன குடும்பம் எங்களோட. ஸோ எல்லாரும் எங்க வீட்டுல புக்கு படிப்பாங்க. அதுவும் எங்க அண்ணா எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க புக்கு படிக்கிறதுக்கு. எப்போ எங்க வீட்டுல புஸ்தகம் படிப்போம். அந்த காலத்துல டிவி கிடையாது, ரேடியோ தான் இருக்கும். புஸ்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப இது புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு when you are in class 8, ஒரு ஃபீலிங் என்ன, புஸ்தகம் பெரிய புக்கு கையில எடுத்துட்டு வெளியில வந்தோம்னா லைப்ரரியில இருந்து எல்லாரும் நம்மளை பாப்பா, ஓ இந்த பொண்ணு புஸ்தகம் படிக்கிறாளே, ரொம்ப மூளை இருக்கும் போல இருக்கு, ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள், இப்படி எல்லாம் நினைப்பத ஒரு கெத்து அந்த டைம் எங்களுக்கு எல்லாம். லைப்ரரியில இருந்து வெளியில வந்து அதுவும் எத்தனை பெரிய ஃபேட் புக் எடுத்துட்டு வரோமோ அவ்வளவு மூளை இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். So book reading starts when you are very young. There is a science that it is still being proved that a book, it makes you a better friend. Because நீங்க அந்த புக்ல படிச்ச அனுபவம் எல்லாம் நம்ம லைஃப்ல இது பண்ணுவோம். நம்ம we will not become very judgmental. நம்ம ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது யாராவது சொன்னாலும், because நம்ம brain is more developed, then we start accepting the friend. We do not judge him too much. So this is something which is recently being researched, and people say the more books you read, you'll become a better friend, because you pick up direct experiences from books. Where enna nadakum?
book படிச்சதுனால our intelligence becomes very higher. Then your general knowledge is much better. நம்ம சின்ன general knowledge விளையாடி பார்க்கலாமா? Okay, we will try to play some general knowledge games. Who is the Prime Minister of India? Vignesh ஒருத்தருமே பதில் கொடுக்க Narendra Modi. Vignesh. Yes ma'am. Participants நீங்க mute பண்ணிட்டு பேசுங்க. Narendra Modi. ஒருத்தருமே what is that? It's Okay, been Narendra Modi. yes ma'am. It's been 5 years. Going to be. சொன்னாங்க prize This is கிடைக்கும். Vanitha Subramanian. Prize கிடைக்கும். Okay. Pacific Ocean ஓட depth எவ்வளவுமா? ஐடியா இருக்கா யாருக்காவது? Pacific Ocean ஓட depth வந்துட்டு it is more than 26 26 yeah, what? 26,000 feet. Feet, okay. Might be What wrong. would be, doesn't matter. We are not punishing you or No, even you are punishing also, it should be fine. Okay. Because I'm also நானும் வந்துட்டு book நிறைய What is the படிப்பேன். height of Himalayas? Height of Himalayas 70,000. 17,000. Yes, 70. Okay, very good. So 70,000 what do you to think is 32 the height something. of something what? Boys or girls? This is Vanitha again. Okay, Vanitha. So okay, I'll ask you another simple question. Definitely. Who was your favorite teacher? My favorite teacher Nagasundaram sir, 10th Okay. class. Okay. என்ன சப்ஜெக்ட் அவர் சொல்லி கொடுத்தாருமா? அவர் இங்கிலீஷும் சயின்ஸும் சொல்லி கொடுத்தாரு. சயின்ஸ்ல வந்துட்டு நான் எப்பயுமே 0 வாங்குவேன். அவர்னால 99 வாங்குனேன் 10th பப்ளிக்ல. Okay, அப்போ you are dedicating this show to him also. அவர் எங்க இருந்தாலும் கேட்டார்னா அவர்ட்ட சொல்லுங்க, this show is being dedicated to him for teaching you to read the books. It's been more than I mean I completed 10th my 2002, so it's been more than 18 years. You can locate him on Facebook, but still we'll dedicate to him. Consider the two questions which I asked. First two and third எது ஈஸியா இருந்தது? Narendra Modi is definitely easiest question, but even I read you are missing what I am trying to ask. The first two questions were difficult. And what is the last one which I asked and which you could immediately react to? Okay. நம்ம என்ன கேட்டோம்? The last one was, who was the teacher who has affected you most? That is an emotional one, the emotional quotient. So the books, that person made you read books, automatically the intelligence became better. There was more general knowledge content which is more in you. And you are finding that somewhere the aspect of reading was important in that. Teacher சொன்னாங்க எனக்கு மார்க் வேணும், அதனால நான் படிச்சேன், அதனால நல்ல மார்க்ஸ் வாங்கினேன். So all that is an emotional and which is increasing your intelligence, and your general knowledge also became better because of that. Second point, why we have to read is I don't know how many டீச்சர் வந்து ஒரு பெரிய பார்ட் தான் மேம். ஆனா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து புக்ஸ் நிறைய படிப்பாங்க. அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் தான், பட் தமிழ் புத்தகம் படிக்கிற அளவுக்கு தெரியும் வச்சுக்கோங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே வீட்டுல வந்துட்டு புக்ஸ் நிறைய படிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்கள மாதிரி தான் நானும் வீட்டுல சின்னதா லைப்ரரியோட வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். So reading also reduces stress. நீங்க புக் படிக்கப்போ என்னங்க உங்க மைண்ட் சேஞ்சஸ் a lot. And இதுல especially fiction is very important. Fiction means கதைகள். நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்றோம், பட் இப்ப என்ன ஆகுது, மொபைல்ல விட்டுட்டோம், டிவிக்கு விட்டுட்டோம். பாட்டிமாரும் இல்ல, பாட்டி தாத்தா ஒருத்தரும் அவ்வளோ இல்ல. அட்லீஸ்ட் இன் பாம்பே வி டோன்ட் ஹேவ். ஏன்னா நானும் ஒரு பாட்டி தான், ஐ ஹேவ் கிராண்ட் சில்ட்ரன், பட் ஐ எம் நாட் ஃப்ரீ ஃபார் தெம் பிகாஸ் நம்ம வேற வேலை பண்றோம். புக் ரீடிங் ஹஸ் ஸ்டாப்ட். இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ டு ஃபால் அஸ்லீப் ஃபாஸ்டர். உங்களுக்கு எப்போ தூக்கம் வரலையோ அப்போ உடனே என்ன பண்ணனா, யூ ஹேவ் டு டேக் அ புக் and start reading. Generation enna problem na, we are not able to spend time liye da irukom.
this blue screen from the blue light from the screen does not let you sleep. அது எப்ப பார்த்தாலும் tells your mind that இன்னும் ராத்திரி ஆகல தூங்காத, ராத்திரி ஆகல தூங்காத, தூங்காத, இன்னும் நைட் தான் இல்ல, இப்போ டே டைம் தான். So if you please cut off your screening time and you go for paper means newspaper or storybooks, so then automatically you will be able to sleep. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ please try that out. This is the யாருமா ட்ரை பண்ணிருக்கீங்க? Sai Chitra. Okay, I think Vignesh, Sai Chitra, Vanita are most talking. It is nice. Ramya Durai Raj punishment கொடுக்கலாம். Nandini பேச மாட்டேங்கறாங்க. Dhanalakshmi is not talking. இவங்களுக்கெல்லாம் out of the class தான் நிக்க வைக்கணும், பேச மாட்டேங்கறாங்க. So when you read, அப்படியா? Also there is greater tranquility. When you read, lot of anxiety will be removed. படிக்க போறப்ப ஏன்னா நம்ம மைண்ட் வந்து வித்தியாசமா டைரக்ஷன்ல போயிடுது. And there is something called in English called fidgety factor. எப்ப பார்த்தாலும் கைய நோண்டுறது, இங்க அங்க நடக்கிறது. When you read books, தலையில கை வச்சுக்கிறது, சில பேர் காது இப்படி இழுத்து பண்ணுவாங்க. It's a very முடிய கோதறது. So இதெல்லாம் என்னது, it's bringing some kind of distress in you. அதனால when you read, there is lot of tranquility. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். Of course வீட்ல ஃபேமிலி எல்லாம் இருந்து அப்பெல்லாம் புத்தகம் படிக்கணும்னா it is very difficult. But once நீங்க as a mother you start reading, உங்க வீட்ல குழந்தைகளும் படிக்க ஆரம்பிப்பாங்க. And if you see, இந்த மாதிரி சௌக்கியமான மரத்துக்கீழே உட்கார்ந்து படிக்கிறது, பீச்ல உட்கார்ந்து படிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நம்ம படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியுமான்னு எந்த புக்குனாலும் பரவாயில்ல. I am not saying good book is there, bad book is there. Any book is okay as long as you feel happy with that. And when you are happy, you become very calm. Please try it out. Now, it also improves your analytical thinking. It helps you to think better. That is how we generally use book reading as our experienced teacher. புஸ்தகத்துல அந்த புஸ்தகத்துல நாளை இப்படி கொண்டாங்களே, ஸோ என்னத்தினால ஆயிருக்கலாம். And you start putting things in your head faster. You try to be very analytical. Oh, இந்த புக்ல அப்படி நடந்ததா. So we don't kind of உடனே இது பண்ண மாட்டோம். But all these habit formings takes a long time. எவ்வளோ நம்ம குழந்தையில இருந்து படிச்சிருக்கோமோ, அப்போ இப்போ by adult you are able to read better, you are able to analyze better, you are able to think better. And உங்க குழந்தைங்களும் உங்களை மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல என்ன வெரி காமன் எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல எங்க குழந்தைகள், தட் இஸ் நீங்க எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க குழந்தைகள் வந்து டிவி தான் பார்த்து சாப்பிடுவாங்க, கரெக்டா? எங்க குழந்தைகள் எப்பவும் மொபைல்ல தான் விளையாடுறாங்கன்னு. Who is responsible for this? நம்ம as parents. We allow them such habits. We say, okay, டிவி பார்த்து சாப்பிடுறா, அப்பதான் சாப்பிடுவான். So who creates this? We create these habits. Similarly, nammalum, we should create a book reading habit. In Tamil Nadu, Karnataka, Kerala, book reading is quite high as compared to North. West la avlo kadayadhu, North la book reading is 0. And இப்போ ஒரு பெரிய யூனிவர்சிட்டி எல்லாரோட கையிலயும் இருக்கு இல்லையா? We have a university in our hands. What is that university? WhatsApp university இருக்கு. நம்மளாம் டாக்டரேட் பட்டம் வாங்கிடலாம். நம்ம எது தெரியாத நம்ம கூகுள் ஆண்டிட்டு போனோம். கூகுள் ஆண்டிட்ட எல்லாமே இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தாட்ட போவாங்க, இப்ப கூகுள் ஆண்டிட்டு போவாங்க. கூகுள் ஆண்டி வில் ஹேவ் ஹர் ஓன் மெசேஜஸ். அண்ட் நம்ம வெறும் புக்கு பக்கமே போக மாட்டேன். ஸ்கூல்ஸ்லயும் இப்ப என்ன பண்றாங்க, ஏதாவது வேணுமானா நம்மளாம் படிக்கிறப்போ, நாங்க படிக்கிறது நீங்களும் படிக்கிறப்போ, teacher சொல்லுவாங்க, go and take it, read it from this book. Today what the teacher tells, Google it, you will get the answer and your parents will help you to do it. So books are taken a lower level than Google. And the WhatsApp university is so good that everybody is a doctorate. மருந்து கேட்டா நம்ம 40,000 மருந்து சொல்லலாம். வயிற்று வலினா போதும் 78 மெசேஜஸ் வரும். இது பண்ணாதே அது பண்ணாதே, கடைசியில பார்த்தா வயிற்றுல உடம்புல வயரே இருக்காது. அதெல்லாம் சாப்பிட்டு because of the medicinal values that we get. Every situation you are getting lot of information
not knowledge from the books. நிறைய மெசேஜ் உள்ள வாங்கி நிறைய மெசேஜ் உள்ள வாங்கி எதுவுமே ஞாபகம் இருக்காது. அட் லாஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது வைத்தியம் ஆமா வைத்தியம் பண்ணா என்ன. It also increases your vocabulary. Vocabulary is basically the number of words that we use. யார் ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷத்துல எவ்வளவு வேர்ட் சொல்ல முடியும் பார்க்கலாமா? ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாம். ஓகே விக்னேஷ் தான் கேட்கணும். எஸ் மேம் விளையாடலாம் மேம். நீங்க சொன்னா தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். கண்டிப்பா மேம். நான் தான் இன்னைக்கு ஹோஸ்டிங்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மாறிட்டேன். கண்டிப்பா வேலையே போயிடுச்சு விக்னேஷ்க்கு. ஓகே நம்ம சின்ன விளையாட்டு விளையாடலாம். லெட் அஸ் see எவ்வளவு. நான் ஒரு வேர்டு சொல்லுவேன். இந்த லாஸ்ட் வேர்ட்ல இருந்து லாஸ்ட் லெட்டர்ல இருந்து அடுத்தவங்க சொல்லணும். விக்னேஷ் நீ தான் ரெஃபரி. ஓகே கண்டிஷன் என்னன்னா இட் should be 5 letter word in English. திருப்பி சொன்னதை சொல்லக்கூடாது. ஓகே I'll start the first word. Very easy word. I'll start. Compartment. அடுத்த டீல யார் சொல்ல போறாங்க? டீசிங். டீஸ். ஓகே E. Vanita has told. E. சீக்கிரம். Encourage. Encourage. Very good Shiva Kamesh. Good. Encourage. 5 letter word தானே கேட்டீங்க. encourage 7 letter இல்ல. 5 letterக்கு மேலயும் வரலாமே. ஓகே 5 இட்லி சாப்பிடலாம் மினிமம். ஆமா encourage. E. Empowerment. என்னமா? Empowerment ma'am. Empowerment. Very good. T. Tragedy. Tragedy. Excellent. Y. Yawning. Yawning. Very good Pavitra. N. Nostalgic. nature. Nature. Okay. Yeah. E. Thank you Dhanalakshmi. E. Enable. Enable. Extra. Excellent. One more. Envelope. Enquiry. Envelope. Very good Shiva Kamesh. Again one hearing. Next. G. Global. G. Global. L. So Lonely. Lesson. Vocabulary is quite good. Lonely. Lesson. Okay. So minimum poga it becomes around 16,000 words when you become proficiency level. Nama in the reading habits not only in English, it has to be in every language. Nama Tamil na Tamil. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல படிச்சதுனால எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தமிழ் புக்ஸும் படிக்க ஆரம்பிச்சேன். பொன்னியின் செல்வன், அப்புறம் தமிழ்ல வாஷிங்டன் திருமணம், இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிவசங்கரின்னு ஒரு ஆத்தர் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட், அந்த 47 நாட்கள். சோ இந்த மாதிரி ஆத்தர்ஸ். சுஜாதான்னு ஒரு ஆத்தர் தெரியுமா உங்களுக்கு? இவங்கெல்லாம் எங்க பீரியட் ஆத்தர்ஸ். நாங்கெல்லாம் இருந்தப்போ, நாங்கெல்லாம் குழந்தைங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தப்போ. இப்ப வந்து ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் தி ஆத்தர்ஸ், பிகாஸ் நான் பாம்பே வந்துட்டு எனக்கு அவ்வளவு தமிழ் டச் விட்டுடுச்சு. இப்ப யார் லேட்டஸ்ட் ஆத்தர்ஸ்? இல்ல நீங்கெல்லாம் படிக்கிறதே இல்லையா புஸ்தகம், தமிழ் புஸ்தகம்? விக்னேஷ் ராமகிருஷ்ணன், யூமா வாசுகி. ஓகே, அப்புறம் நானும் இப்ப படிக்க பாக்குறேன், ட்ரை பண்றேன். வேற யார் லேட்டஸ்ட்? 2 பேர் தான், இவ்வளவுதான் இருக்கா? நாங்கெல்லாம் இருந்தப்போ, நாங்கெல்லாம் குழந்தைங்க இருப்போ சாவி அப்புறம் கண்ணதாசனோட எல்லாம் நல்லா இருக்கும், கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தென் humorous to Sujata used to write very humorously. Collection called Ranimuthu. அது இருக்கா இப்போ? ஹலோ, ராணிமுத்து இருக்கு மேம். ராணிமுத்துங்கறலாம் இந்த ராணிமுத்து போய் இருக்கு மேம். ஓகே, ஐ திங்க் வனிதா ரீட்ஸ் இருக்கா இன்னும்? அதுல நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரிஸ். நாவல் மாதிரி இருக்கும் மேம். அதுல very much attracted by குட்டி நாவல். அது என்ன குறு நாவல்மாங்கல,
ஆமா மேம். அப்போ வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கல. அதெல்லாம் எப்ப படிச்சோம்? வெறும் ஸ்கூல்ல தான். கிராமர், தமிழ், இலக்கணம், அப்புறம் தொல்காப்பியம் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சோம் லிட்ரேச்சர். பட் நாட் ஃபார் ஃபன். ஏன்னா நம்ம வீட்டுல ஒருத்தர் என்கரேஜ் பண்ணல இதெல்லாம் படிக்கணும்னு. But English medium, or because English are in private schools, book library லாம் படிக்க, and our vocabulary increases every time you read. It also says that நம்ம memory is also improving. எவ்வளோ படிக்கிறோமோ, எவ்வளோ மூளைக்கு வேலை கொடுக்குறோமோ, we are able, our brain becomes very sharp. Hello? Yes ma'am, we are hearing. We are hearing. I'm learning Chinese. Even though Modi and வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுடலாம். Hello. So it is a very difficult language. The only characters தான் இருக்கும். அதுல வந்து ABCD மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா I அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் கேரக்டர்ஸ். மினிமம் உங்களுக்கு 3000 கேரக்டர்ஸ் படிக்கணும். நான் இப்போ 300 தான் கத்துட்டு இருக்கேன். So when you read, when you do this, there is lot of brain which is working very fast. So Chinese ரொம்ப கஷ்டம் படிக்க. But luckily நான் 3 லெவல் முடிச்சாச்சு. ஏன்னா படிக்க படிக்க நம்ம மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மெமரி இன்க்ரீஸ் ஆச்சு, பிரெயின் வில் பி ஸ்டிமுலேட்டட். அப்போ மனசு வந்து எப்போ ஸ்திரமா இருக்கும், கண்டதெல்லாம் யோசிக்காது. நான் ஸ்டார்டிங்ல யாரோ சொன்னீங்க மேம் யூ ஆர் லுக்கிங் வெரி பாசிட்டிவ். ஐ திங்க் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ரீடிங் ஒன்லி. எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ நம்ம மனம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். வேண்டாத்தெல்லாம் யோசிக்காது, இன்னொருத்தரை பத்தி கவலைப்பட மாட்டோம், நம்ம இதை காரியம் பண்ணுவோம். ஸோ இட் இன்க்ரீசஸ் யுவர் இம்ப்ரூவ்ட் மெமரி, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். வீட்டுல குழந்தைகள் இருந்தானா நீங்கள் as mother, as brother, as father, please read lot of books to them. And also it builds what is called as your emotional quotient. இப்போ எங்க பார்த்தாலும் emotional quotient சொல்றாங்கல்ல, என் குழந்தை என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, என் குழந்தைகிட்ட இப்படி பண்ண மாட்டேங்கிறான், என் குழந்தை. That's because we are not interacting with them. And book is one way where you can interact with your child. நீங்க எவ்வளோ புஸ்தகம் வச்சு குழந்தைகிட்ட பேசுறீங்க. டிவி பாக்குறதுக்கு நம்ம கிட்ட டைம் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா எல்லாரும்? ஹலோ. பட் நம்ம டிவி பாக்குறப்போ there is no interaction. எவ்வளவு இன்டராக்ஷன் இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் டிவிக்குள்ள போயிடுவோம். சண்டை சீன்னா எல்லாரும் உள்ள, அழுக சீன்னா டிவி சீரியல்னா எல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் கண்ணை விட்டு தண்ணி வந்துட்டே இருக்கும். அண்ட் எல்லா குழந்தைகளும் அந்த டிவி சீரியல் பார்க்கணும். பட் நம்ம அந்த டைம்ல வாரத்துல ஒரு நாள் குழந்தைகளுக்கு புக்கு படிக்கணும், நம்ம உட்கார்ந்து சேர்ந்து படிச்சோம்னா குழந்தைகளோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும். they will have more interest in the subject also. So that means our amazing human beings should start this movement. ஒரு இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும். விக்னேஷ் ஷூர் மேம், நோட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். एक्चुअली நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பா பண்ணணும். இப்பதான் யோசிச்சத பாத்தியா, ஹோஸ்ட் வேலை போயாடுச்சு, அடுத்த வேலையா தொடங்கலான்னு. இல்ல மேம், கரெக்ட்டா யோசிச்சிருந்தேன் மேம். இந்த ஐடியா நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண கூடாது. அமேசிங் ஹியூமன் பீயிங்ஸோட மெம்பர்ஸ் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் அவ கூட ஒன்ஸ் இன் a week புஸ்தகம் படிக்கணும். It can be anything. We will not judge. And they will write or ஒரு வீடியோ பண்ணி அனுப்ப சொல்லுங்க, 1 minute வீடியோ. நான் இந்த புக் படிச்சேன், இதுதான் டைட்டில், இதுதான் இதோட ஸ்டோரி. It could be funny story, it could be stupid story, anything. But a child or an adult should read books. WhatsApp வந்து ஏதா ஒரு நாள் we should put it off. நீங்க நம்புவீங்களா, எங்க வீட்டுல டிவி கிடையாது. I don't have cable TV in my house for the last என் பொண்ணு PhD பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிறுத்திட்டோம் நாங்க. So I think can you see my screen? You can see my books. தெரியுதா books column? தெரியுதா? Yeah, this is only one part of my library. இது full part கிடையாது, இது சும்மா ஒரு 10%. இன்னொரு தடவை காட்டுங்க மேம், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, இன்னொரு தடவையா? ஆமா மேம். ஏதா தெரியுறதா? தெரியுறதாமா? தெரியுது மேம். இது வனிதா, இது வந்து just 10% of my library. ஓ சூப்பர் மேம். சூப்பரா? இல்ல, எனக்கு வந்து I believe in this a lot. நீங்களும் உங்க even I too have ma'am. ஆமா.
So Vignesh, we have Vanitha who will support us. இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் நம்ம. நீங்க எப்படி ஒரு ஃபேமிலி வந்து once in a week they should read one book, and the best reader we will put them on the global platform. Okay, sure. And they should encourage another person to read, because reading really opens up in your mind. So in the initiative நம்ம யார் உங்க அவர் சதீஷ் இல்லையா? Yes ma'am, Satish to சொல்லி let us take it through. Divak, whatever, I don't know. So let us take it through. Let's do something unique. Then it also improves your writing skills. இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு பிக்சர் இருக்கு. ஒரு பையன் படிச்சிட்டு தன்னோட கதை எழுதுறான். தன்னோட இமேஜினேஷன்ல கதை எழுதுறான். So reading is also important to writing. If I ask இப்போ வந்து உங்க யார்கிட்டயா பேசுங்கன்னா, it will take lot of time because we don't have certain words in our mind. Yeah, public speaking இன்னொரு டாபிக் வைக்கணும் போல இருக்கு. Because we don't know, we are not, one, நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், டூ, நம்ம அவ்வளவு இதுவா படிக்க மாட்டேங்கிறோம். படிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்லி வேர்ட்ஸ் கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்றோம், we are not reading. So if you read, probably you will be able to speak better and write better. And writing is the next stage after listening, speaking, reading, and then writing. It was not only in English language, in any language. I think idyum neenga oru movement edukano, oru project eduthu reading, writing and speaking. Yes, reading, evlo reading and especially திருக்குறள் எல்லாரும் மறந்து போயாச்சு. So நீங்கெல்லாம் revive பண்ணணும். You have to revive these thoughts of those great people. foreigner வந்து நமக்கு சொல்லி தருவான், திருவள்ளுவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார். அரே நீ எதுக்குப்பா சொல்லணும், நாங்களே படிச்சுக்கிறோமே. நீங்க இதெல்லாம் படிக்கணும். சிலப்பதிகாரம் எவ்வளவு பேர் அந்த இலக்கண ரீதியா படிச்சிருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. நான் படிச்சதில்லை. இப்போ எனக்கு அது மாதிரி ஒரு லாங்குவேஜ், இப்ப தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு, இந்த மாதிரி மேம் மியூட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். எஸ் மேம், இப்போ அன்மியூட் ஆயிட்டு. அதுக்கு ஒன்ன கண்டா பயம், உடனே மைக் வேலை பண்ணிடும். இப்ப புறநானூறு எல்லாம் திடீர்னு நிர்மலா சீதாராமன் சொன்னோன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரீட் இட். இட் ஹஸ் பிகம் a status symbol. ஓ இது படிக்கணுமா, சரி. So we will start this movement, Vignesh, as Amazing Human Being Project. We will start. இங்க ஒன்னு தொடங்கலாம் நம்ம. இன்னைக்கே வந்து ஒரு குரூப்ல சொல்லிரு. Yes, we will start. It improves your memory because நம்ம வேற எதுவும் யோசிக்க மாட்டேங்கிறோம், மெமரி ஷார்ப்பா இருக்கும். Then புக் எப்படி நம்ம நெக்ஸ்ட் புக் எப்படி படிப்போம்னா, ஒரு புக் படிக்கிறோம், அதுல இருந்து நம்ம as a student I am saying நிறைய மார்க் வந்துச்சுன்னா, ஓ நம்ம புத்தகம் படிச்சா நிறைய மார்க் கிடைக்கும்னு. பட் நீ டெக்ஸ்ட் புக்கும் படிச்சேன்னா தட் இஸ் ஆல்சோ புக். ஸ்டோரி புக் தான் படிக்கணும் இல்ல. எக்ஸாம் டைம்ல டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு நார்மல் டைம்ல ஸ்டோரி புக் படிச்சோம்னா definitely our grades will be better. இது வந்து as a principle I am saying. So there is a lot of career orientation also there. It also tells us, like supposing இங்க ஒரு picture போட்டிருக்கேன், goal, இங்க வந்து smart போட்டிருக்கேன். It helps us to think about things. சில விஷயம் நமக்கு புரியாது, பட் அந்த கதையில சரி இந்த கதை கேரக்டர் இப்படி பண்ணா, அதனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அப்துல் கலாமோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஹலோ, எவ்வளவு பேர் அப்துல் கலாமோட புக்ஸ் படிச்சிருக்கீங்க? அக்னிச்சிறகுகள் பாதி படிச்சிருக்கேன் மேம். ஓகே, நான் இன்டர்நெட்ல I have read many of his books, ma'am. Wonderful. Who is this person? Amrita. Amrita, yes ma'am. Please read his books, because as a president he could guide us very well. As a human being he was very good. அவர்கிட்ட இருந்தது 4 ஷர்ட்டா, 4 பேண்டா, ஒரே ஒரு சூட்கேஸா, ஒரு வீணை இருந்தது, கொஞ்சம் அவார்டு பத்மபூஷன் பத்மவிபூஷன் இந்த மாதிரி அவார்டு தான் இருந்தது. நம்ம வந்து இங்க ஊரை விட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா எவ்வளவு துணி எடுத்து வெளியில வைப்போம். ஃபர்ஸ்ட் வேண்டாத துணி இருக்கும், வேண்டாத பாத்திரம் இருக்கும், வேண்டாத செப்பல் இருக்கும், ஒரு 25 கோம்பு இருக்கும், லிப்ஸ்டிக் சின்ன சின்ன குழந்தை 35 இருக்கும்,
அப்துல் கலாம் இருந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு. So it will help us in our goal. நம்ம வாழ்க்கையில என்ன குறிக்கோள் இருக்குன்னு சிலப்போ புத்தகம் படிக்கிறப்ப நல்லா தெரியும். ஓ இந்த மாதிரி கேரக்டர் இப்படி பண்ணாங்களா, சரி அப்படி ஒரு ஃபீலிங் வரும். So as a person, human being, we should read books. எனக்கு I like to read autobiographies. That is several people write on their own. நீங்க லூயி ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? சைக்கிள்ல ஓட்டு வரவர் பிரான்ஸ்ல. அவருக்கு வந்து கேன்சருக்கு ஜென்ஸோட பார்ட்ஸ்ல கேன்சர் வந்துருச்சு. பட் ஸ்டில் he became the cyclist of the world. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ when he had testicular cancer. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறத you get motivated. சரி நம்மளும் இப்படி பண்ணி பார்க்கலாமே. Otherwise நம்ம வெபினார் this would not have come up. நம்ம எல்லாம் we thought about something unique. That is why we could think எங்கேயோ எப்போ இது படிச்சிருக்கோம். That yes, let us start like this. Now why do you have to read? You should have a purpose to read. You should have a learn new things to read. Yeah, can you hear? Correct ma'am. லூயி ஆம்ஸ்ட்ராங் வந்து நிறைய பேருக்கு தெரியும் மேம், நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிதான் மேம். 20 years கேன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பட் he didn't agree that and yeah. Vanitha, நீங்க என்ன பண்றீங்க? Are you a teacher also? Or you are what do you do? நீங்க என்ன பண்றீங்க? Vanitha? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேம். Okay, so your exposure is very high. Hello. Your exposure is very high. Yeah. Then we also self time pass. Yeah, because you are involving people and working na. And இப்போ வந்து படிக்கிறப்போ நம்மட்ட there is a question. Should we read only what we are attracted to? First time when you are reading a book, always go for a book which நீங்க உங்களுக்கு தோணும் இந்த புக் படிச்சா நல்லா இருக்கும், எனக்கு I have a feeling. அந்த மாதிரி புக் ஃபர்ஸ்ட் படிங்க. பிகாஸ் உங்க ஃப்ரெண்ட் சொன்னா, விக்னேஷ் சொன்னா இந்த புக் படிப்பா ரொம்ப நல்லா இருக்கும்னு, please don't go for recommendations. First you read a book which you are attracted to. சிலப்போ புக்கு பார்த்தோன்னா கையில எடுத்துக்கணும்னு. அண்ட் நம்ம குரூப்ல இப்ப எவ்வளவு பேர் புக் படிப்போம்? ஆல்வேஸ் ரெகுலர் ரீடர்ஸ். Vanitha reads well. அப்புறம் வேற யார் படிப்பீங்க? I do it for my son, ma'am. யார்? இந்திராவா? Okay. Then who else? I do it for myself and my school children, ma'am. Amrita, you're a teacher? Yes, ma'am. I'm a teacher, a writer, and a blogger. Hello, Amrita. Yes, ma'am. I'm a teacher, actually. Oh, great. So then you should motivate. Okay, so we have to motivate these people to read books. And those of us who read books, first book vandom நம்ம என்ன பண்ணுவோம்? This is to do that. Yeah, book நான் எப்போ book வந்தோன்னு இப்படி வச்சுப்பேன் கண்ணத்துல. அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புது புக்கு கிடைச்சா. அதோட ஸ்மெல் இருக்கும், பேப்பர்ல வரும், அந்த மனம் இருக்கே ரொம்ப சாம்பாரோட நல்லா இருக்கும். பட் புக்கு புது புக் வந்தோடனே இப்படி கட்டி பிடிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கும். அண்ட் தட் வில் மேக் யூ ரீட். ஃபர்ஸ்ட் புக் படிக்கணும், நிறைய புக் படிக்கணும், ஹேபிட் வரணுமானா ஃபர்ஸ்ட் லெட் அஸ் locate a book which we like. Don't read a book which you will not read like. Once you start liking, then automatically you will start. Plus friends கூட let's have a competition. சரி இந்த friend கூட நான் வந்து ஒரு புக் படிப்பேன், அப்போ ஒரு கெத்துக்கு வேண்டியே நம்ம புக் படிப்போம். இல்லடா நான் படிச்சிட்டேன்டா நீ படிக்கல. nowadays அந்த மாதிரி படிக்கிறது அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல, அடல்ட்ஸும் அவ்வளவு கிடையாது. So let us start reading. இன்னொன்னு வந்து புக் படிக்கிறப்போ I'll just show you this. You can see this. இந்த கேரக்டர் என்ன பண்றது பாத்தீங்களா? இந்த கேரக்டர் எது தெரியுமா? ஹலோ பாக்குறோம் மேம். you know what is இந்த கேரக்டர்? இந்த டிராயிங் ஒன்னு இருக்கு, ஸ்பாஞ்ச் பாப். சோ ஸ்பாஞ்ச் பாப் என்ன பண்றது? புத்தகத்தோட பேஜஸ் திருப்புறது. சிலப்போ நமக்கு வந்து புக்கு படிக்கிறப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து லாஸ்ட் லெட்டர் படிக்கணும்னு எங்கேயும் சொல்லவில்லை. யூ கேன் ஆல்வேஸ் ஃபிளிப் த பேஜஸ். ஒரு 2 லைன் விட்டாலும் ஒன்றும் இல்லை, கதை ஃபுல்லா புரியும். unless it is for an exam. So next time சாய் சித்ரா ஒரு புக்கு கையில எடுத்தீங்கன்னா என்னோட மூஞ்சி வரணும், தெரியணும் உங்களுக்கு. அது மேல கவர் மேல மெகா சீரியல் மாதிரி, மெகா சீரியல் மாதிரி எங்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கூட புரியும். ஆமா, என்னமா நுனிப்புல் மேயர்து.
ஆமா நோனிக் பரவாயில்லையே. சோ நீங்க இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா. So if you don't read it, you can always skip the pages. சரி படிக்க வேண்டாம் 2 லைன் விட்டுட்டு அப்புறமா படிச்சுக்கலாம். Then you should not say, suppose புக் ஒன்று படிச்சோம் 5 பேஜ் படிச்சோம், பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருங்க பரவாயில்ல, அடுத்த புக்கு போங்க. அந்த புக்கே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க படிக்கவே மாட்டீங்க, ரீடிங்கே பண்ண மாட்டீங்க. இட் டசன்ட் மீன் அதனால இந்த புக்கு படிச்சோம் பிடிக்கல 5 பேஜ் படிப்போம், திடீர்னு ஐயா ரொம்ப போரிங் தூக்கி போட்டுருங்க, அடுத்த புக்கு. நம்மளை யாரும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, யாரும் பனிஷ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கிட்டக்க ஒரு லைப்ரரி இருந்தா சேர்ந்துருங்க, லைப்ரரி இருக்கா பாருங்க, கெட் இன்டு தட். ஆல்வேஸ் சே ஓகே இந்த 10 நாள்ல நான் ஒரு புக்கு படிப்பேன். அந்த புக்கு 3 பேஜா இருக்கட்டும் பரவாயில்ல, முதல்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 பேஜ் உள்ள புக்கு படிங்க. 10 நாளுக்குள்ள நான் ஒரு புக்கு படிப்பேன்னு ஃபர்ஸ்ட் மனசுக்கு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. என் பொண்ணு கூட என் பையன் கூட யார் கூடயா உட்காந்து படிப்பேன், நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எங்க வீட்டுல 4 பேர் இருந்தோம், நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரும் புஸ்தகம் படிப்போம். அதனால வீட்டுல சண்டையே வராது. சண்டை போடுற டைம்ல எல்லாரும் ஒரு புஸ்தகம் எடுத்துப்போம், சண்டை போடுற இதுவே வராது. ஸோ லெட் அஸ் ட்ரை திஸ் as a emotional habit. தென் இந்த குழந்தை வந்து ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் அ பிக்சர். ஒரு டெட்லைனும் கொடுங்க, 10 நாள் நான் ஒரு புக் படிப்பேன், சரி 20 நாள்ல படிப்பேன், பட் அந்த டெட்லைனுக்குள்ள படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் குட் ரீடிங் ஹேபிட்ஸ். அப்புறம் டெய்லி நம்ம இங்க கீழே ஒரு படம் தெரியுதா, ஒரு லேடிஸ் ஜென்ஸோட போட்டோ, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட் ஆர் டூயிங், க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க, க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் another word, no I want, don't forget this, I want only these 2 guys. இந்த போட்டோல யார் இருக்கான்னு facial trim பண்றாங்க. ஆமா. so that means what, நம்ம வந்து அழகா இருக்கணும்னு இதெல்லாம் பண்ணிக்க ரெடியா இருக்கோம், பட் மனசுக்கு இந்த மூளைக்கு அழகா இருக்கணும்ங்கறத வேலை பண்ண மாட்டேங்கிறோம். அது மூளைக்கு என்ன அழகாக்கும், புஸ்தகம் தான் நம்ம மூளையை அழகாக்கும். நீங்க என்ன வேணா கிரீம் வெளியில போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, டை பண்ணிக்கோங்க, ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, என்ன வேணா, பட் மூளைக்கும் இந்த மாதிரி அழகு பண்ணணும் தேவை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டெய்லி ஒரு 10 நிமிஷம் புஸ்தகம் படிக்கணும்னு லெட் அஸ் டெல் டு ourselves. நான் படிப்பேன், 5 நிமிஷம் படிப்பேன், 10 நிமிஷம் படிப்பேன், அடுத்த நாள் 15 நிமிஷம். ஒரு புக்கு, எந்த புக் வேணாலும் நீங்க படிக்கணும். இட் குட் பி சினிமா பார்த்து படிக்கலாம், மேகசின் வித்தியாசம், சினிமா புஸ்தகம் வேற. மேகசின்ல வந்து குட்டி குட்டியா ஐட்டம்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன். புக்ல ஃபுல் ஒரு இது இருக்கும். யூ கேன் ஹேவ் ஷார்ட் ஸ்டோரிஸ். மேகசின் இஸ் லைட் ரீடிங், நாவல் இஸ் சீரியஸ் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்ணாடியில பாக்குறப்போ நம்மள்டே கேட்கணும், ஓ இன்னைக்கு நான் ஒரு பேஜ் படிச்சேனா, ஒரு 4 பக்கம் படிச்சேனான்னு ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் செல்ஃப். குழந்தைக்கு வேண்டி படிச்சோமா, இல்ல நமக்கு வேண்டி படிச்சோமா, இல்ல டு பி வெரி ஆனஸ்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் லைஃப்ல. பிகாஸ் கதையில உள்ள கேரக்டரை பார்த்து நம்ம பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். நம்ம சீரியல் பார்த்து உடம்புக்கு எடுத்துக்கிறோம், எங்க வீட்டுல டிவில, அதனால எங்க வீட்டுல சீரியலும் கிடையாது. என்ன வாழ்க்கை இல்ல, டிவியே இல்லாத ஒரு வாழ்க்கையா, ரொம்ப மோசம். தென் நீங்க வந்து when you are starting this habit, you can start a list. இந்த புக்ஸ் நான் சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த புக் படிக்கலாம், அந்த புக் படிக்கலாம். நீங்க லைப்ரரியில போய் சேர்ந்துடுங்க, so that you don't have to spend money. So get a reading list. நீங்களாவே கடைக்கு போனால், நான் எப்பவும் கடைக்கு போச்சுன்னா இப்படி பார்ப்பேன், சரி எது மனசுக்கு பிடிச்சதோ ஃபர்ஸ்ட் அந்த புக் எடுத்துடுவேன். அண்ட் நான் கொஞ்சம் புஸ்தகத்துக்கு பணம் சொல்லி அழிப்பேன் நான். அண்ட் ரொம்ப சீப் புக்ஸ்னா நீங்க இந்தியன் ஆத்தர்ஸ், இந்தியா புக் ஹவுஸ் இஸ் தேர், National Book Trust is there, children's library books are there. These books are all 20-25, maximum 40 rupees, 50 rupees இருக்கும். குழந்தைகளுக்கு you can go for Tulika books, then you have Pratham books where the books are just 15-20 rupees. Very cheaply you will get. And இங்க வந்து whenever you have free time, you please sit and read a book. நம்ம டென்டிஸ்ட் போயிட்டு இருக்கோம், இல்ல கடையில போயிருக்கோம், கொஞ்சம் டைம் இருக்குன்னா 4 பேஜ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூ வில் நாட் கெட் ஃப்ரீ டைம் ஆன் யுவர் ஓன். நம்ம லைஃப்ல ஃப்ரீ டைமே கிடையாது, எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் யங் ஃபேமிலிஸ், குழந்தை எல்லாம் சின்னவாளா இருக்கிறப்போ டைமே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம சிலப்போ டென்டிஸ்ட்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்,
Chelpa will be waiting at some other place, ticket vendi. So you start reading books at that time. Always if possible, or silent place irna parunga ukkandu padikka mudiyumaanu. And this is very important. Mobile phone off pannittu padinga, illana padikave mudiyadu. Mobile phone romba nammala disturb pannum. Then another thing, நம்ம book ஏன் படிக்க மாட்டேங்கிறோம், sometimes நமக்கு words ஓட meaning புரியாது, அதனால நமக்கு போர் அடிச்சிடும். So அப்ப என்ன பண்ணணும், leave out those big words and just meanings. இந்த மீனிங் புரியல, சரி அடுத்த வேர்டுக்கு போயிடலாம். Start reading like that. இங்க you can see எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கலான்னு. எவ்ரி வேர்டு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பேராகிராஃப்ல எல்லாம் விட்டுடலாம், நமக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்லயும் அதே மாதிரி கதை படிக்கிறப்போ ஃபுல் மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் ரீட் த மெயின் திங், ஸ்டோரி புரியும். தென் புக்கு படிக்கிறப்போ ஆல்வேஸ் ஜஸ்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட். இந்த புக் நல்லா இருக்கும்னு நினைச்சு படிச்சேன்னா சிலப்போ போர் அடிக்கும். ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இந்த புக் நல்லா இருக்கும், நல்லா இட்ஸ் ஓகே, நான் படிச்சேன் படிக்கல அவ்வளவுதான். தென் இது வந்து இஃப் யூ கேன் ட்ரை, இட் இஸ் வெரி குட். எவ்வளவு புக்ஸ் நீங்க அட் அ டைம் படிக்கிறீங்களோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கொஞ்சம் புக் இந்த கொஞ்சம் கதை இதுல இருந்து படிக்கலாம், கொஞ்சம் இன்னொரு புக்ல இருந்து படிக்கலாம். So that time what happens, you will be read different types of ideas will come. And books is fast ஆவும் படிப்பீங்க. This is time tested. And here you have a different kind of readers. அது நான் PPT ல அனுப்புறேன், we can read it later. It's an interesting thing. This has been made by a foreign author. படிக்க முடியுதா? Vignesh, Pavitra can read. Anybody can. While reading, you can. The English Patient. Read only the first book. Don't read. Hello. Had Pavitra, yes, reading the title first. The English patient, ma'am. Had got. Next. IT. Stephen King. Caught. Amma. Yes, ma'am. IT Stephen King. On the beach. Naval Shouty. 8. On the beach. I should have stayed home. மேம் உங்க பிரசன்டேஷன் ஆஃப் ஆயிடுச்சு. On the beach, I should have stayed home, she said. Now she was in quarantine in the dark house of splendid isolation. Still, hope springs eternal. With a little bit of luck, common sense, and personal hygiene, the Corona book of horror stories must end soon. Always remember, clean hands save lives, and when in doubt, don't go out. Don't journey. Go Simon Lewis out. Ma'am, you are in mute, ma'am. Thank you for saying that. So here it speaks எல்லாமே ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்குது, லைன் லைனா. Just title எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கவிதை லைன் மாதிரி போகுது. சுதா பேசுறீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ இது வந்து the librarian இப்படி எடுத்து வச்சு நம்மள எல்லாம் படின்னு சொல்றாரு. Just like that, it is for fun. இந்த மாதிரி இந்த சில புக்ஸ் எல்லாம் they are made into movies. தமிழ்ல என்னெல்லாம் புக்ஸ் மூவி பண்ணிருக்காங்க தெரியுமா?
எனக்கு தெரிஞ்சு அந்த 7 நாட்கள் ஒண்ணு தெரியும். அப்புறம் கமலா ஒண்ணு பண்ணிருக்காங்க. வேற பொன்னியின் செல்வனோட மூவிஸ் விவேகானந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள். அசுரன் படமும் வந்துட்டு பூமணியோட சில மனிதர்கள். அப்புறம் அசுரன் மேம் பூமணியோட வெயில் வெக்கை அந்த புக். அசுரன் அப்படியா? டைட்டானிக் புக் நல்லா இருக்குமா மூவி நல்லா இருக்குமா? மூவி. புக் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு வேற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். மூவி தான் மேம் நல்லா இருக்கும். ஓகே. சோ புக் அவதார்னு ஒரு படம் வந்தது. மூவி தான் நல்லா இருக்குமா? ஓகே. அவதார் ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ்மே வந்து கமலஹாசனோட ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ் ஜான் கிரீனோட புக் அதுவுமே வந்துட்டு மூவி மேம். புக் படிச்சதுக்கு அப்புறம் மூவி அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டடா இல்ல. அதுவுமே வந்துட்டு மூவி தான். ஒருத்தரோட ஃபீலிங்ஸ். புத்தகமே படிக்காதவங்க படம் பார்த்தானாக்க புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி. புத்தகமே படிக்காதவங்க படம் பார்த்தானா புத்தகத்தை படிக்கிற ஆர்வத்தை தூண்டுற. That's a very good statement. சுதாவா முன்னே தெரிய மாட்டேங்குது. I can't see your face. I want to look at you. With my video on. Thank you. இது வந்து என்னோட ஃபேவரட் ஆத்தர். நம்ம எல்லாரோடும் ஃபேவரட் ஆத்தர் தான். I'm waiting to see you, Sudha. Yeah, yes. Thanks, Sudha. How are you? I am good. So, thank you. Thank you. So, thanks. I'm also. So, this is one of my favorite authors. உங்களுக்கு, I think many of us like him. கொஞ்சம் அவரோட இதெல்லாம் எங்கயோ கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். This is also one of my 2 favorite Indian authors. இவர தெரியுமா இந்த கண்ணாடி போட்டுருக்க அங்கிள் பேரு? சரி, இந்த மேடம் தான் தெரியும். இந்த லேடி தெரியுமா எல்லாருக்கும்? Who is that? ராபின் குக் இல்ல, it is ரஸ்கின் பாண்ட். இந்த லேடி தெரியுமா? ஆமா, ரஸ்கின் பாண்ட். இந்த லேடி தெரியுமா? தெரியாது மேம். வந்து குஷ்பு. சுதாமூர்த்தி. Not குஷ்பு. சாய் சித்ரா பாக்குற மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? குஷ்புவான்னு. It is not குஷ்பு, it is சுதாமூர்த்தி. Wonderful writer. She write. நான் சொன்னேமா? ஓகே ஓகே. நீங்க சொல்ல, நான் சொன்னேன். ஓகே. She is a wonderful writer. தன்னோட வாழ்க்கைய பத்தி நிறைய எழுதுறதுனால we all like her stories. Easy English எழுதும். In very simple English. ரொம்ப ஈஸி. அவங்களோட ஒரு புக், ஒரு ஸ்டோரி இருக்கு, How I Taught My Grandmother to Read and Write. அதை படிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் பட் வெரி பியூட்டிஃபுல். தமிழ்லயும் இப்ப தமிழாக்கமும் நிறைய வந்திருக்கு மேம். இப்ப அது மாதிரி இங்கிலீஷ் சிம்பிள் புக்ஸ் மாதிரி கொஞ்சம் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா வாங்க ஈஸியா இருக்கும். ஓ எஸ், நானே கதை சொல்றேனே உங்களுக்கு. இல்ல மேம், படிக்கிறது தானே உங்களோட எய்ம். ஆமா, இப்போ நான் படிக்கிறேன், கொஞ்சம் புக்ஸ் டெய்லி படிக்கிறேன். என்னோட டாட்டர் மேம் இப்போ ஒருத்தங்க பேசுனீங்களா, யாரு மேம்? வனிதா லெட்டர் ஸ்பீக். வனிதா இல்ல மேம், அவங்களுக்கு தான் மேம் ஒரு ஐடியா என்னன்னா, சாய் சித்ராவுக்கு சென்னையில வந்துட்டு மேம் எவ்ரி இயர் வந்துட்டு புக் டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க மேம். அதுல வந்துட்டு புக் வந்து அட்டைப்பெட்டி ஐ மீன் ஒரு அட்டைப்பெட்டி ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த இதை சொல்றேன் மேம். எத்தனை புக்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம் அந்த அட்டைப்பெட்டி ஃபுல்லா. ஒன்லி யூ ஹேவ் டு பே ஃபார் பர்టిక్యులர். சோ அது எங்க நடக்குது, அட்ரஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த வருஷம் வந்துட்டு லாஸ்ட் இயர் நான் வாங்கினேன் மேம். இந்த வருஷம் போடுறப்ப வந்துட்டு நான் இது நம்ம லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ல போடுறேன் மேம், எங்க நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அது வந்து கோவிட் போனதுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ ஒண்ணுமே நடக்குது. And sorry, this I like his writings. This is called for குழந்தைகளுக்கு, especially those who have children. This person is called Roald Dahl, British author. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க maybe if you have seen a movie called Willy Wonka and the Chocolate Factory, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். This is again an English author. So நீங்க என்ன படிச்சாலும், என்ன புக் படிச்சாலும், ரிமெம்பர் யூ ஆர் யோர் செல்ஃப். நம்ம மத்தவங்களுக்கு வேண்டி புக் படிக்க வேண்டாம்,
நமக்கு வேண்டிய புக் படிக்கணும். யூ கேன் ரீட் அ மித், யூ கேன் ரீட் ரொமான்ஸ், யூ கேன் ரீட் நாவல், இட் குட் பி ஃபிக்ஷன், என்ன வேணாலும் படிக்கலாம். பட் ஐ வில் ரீட் வாட் ஐ வாண்ட் டு ரீட். பிகாஸ் ஐ ரீட் சுவாமி புக்கு படிச்சதுனால நான் ரொம்ப பக்தி உள்ளவன் கிடையாது. நான் ரொம்ப ரொமான்ஸ் படிச்சதுனால நான் ரொம்ப ரொமான்டிக்கும் இல்லை. எல்லாம் கத்துக்கணும் லைஃப்ல. So whatever you are you. You are an amazing human being. அது எப்போ மனசுல இருக்கணும். Whatever book I read, whatever I do, we are all amazing human beings. Are we not, Ilya? Yes, ma'am. Ilyana, we would not have come here to spend our time. And every day தனக்கு சொல்லிக்கோங்க, I am an amazing human being. I am an amazing human being. I am grateful to whatever I have. எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நான் ரொம்ப grateful to God. Especially COVID times, things are very bad. So thank you. Vanakkam. Nandri. Over to Sai Ganesh, the MC of the show. Papa. Sai Ganesh, over to you. Vignesh thane ma'am. Sorry, he is also called Sai Ganesh, I think. Okay, Vignesh. Ma'am, I don't know, ma'am. Over to you. Ma'am, எனக்கு ஒரு சில questions இருக்கு ma'am. Yes, ma'am. The question and session. So சொல்லுங்க. You tell your name also, so everybody is part of it. Yeah. Ma'am, Vanitha. நானு உங்களை ரொம்ப பாதிச்ச புக் அப்படின்றது எது மேம்? ஐ மீன் எல்லாருக்குமே இப்போ ஒரு ஃபேவரட் புக், ஃபேவரட் ஆத்தர்னு இருப்பாங்கல்ல மேம். அந்த மாதிரி நீங்க படிச்சதுல ரொம்ப பாதிச்ச புக் எது மேம்? Okay, in the book I am very much ரொம்ப பாதிச்ச அப்துல் கலாமோட books. Because he was very practical. எனக்கு வந்து அப்புறம் வந்து I am a very என்ன சொல்றது, I like to read books, but I keep myself away from the textbook. I read biographies. அப்துல் கலாமோட Wings of Fire படிச்சீங்கல்ல? படிச்சிருக்கேன். You will be definitely be attracted to certain things. We will be affected. Then குழந்தையா இருக்கிறப்போ மகாத்மா காந்தி ரொம்ப பிடிச்சது. பட் பெருசாக things change in life. அப்போ you felt மகாத்மா காந்தி கரெக்டா இல்லையான்னு ஒரு ஃபீலிங். தேர்ட் வந்து as a சேம் ஃபீலிங். இல்ல மேம், நம்ம இத பேச வேணா, சேம் ஃபீலிங் அவ்வளவுதான். சரியா? இந்த மேடையில இத பத்தி பேச வேண்டாம், அடி கிடைக்கும். கரெக்டா? அப்புறம் நான் வந்து as a teacher, because I am in the teaching fraternity, I have read a book called Divas Sapna. இது வந்து ஒரு குஜராத்தி ஆத்தர் எழுதினது. அவர் பேரு Didecha. This is basically about teaching. அது படிச்சப்போ I used to be fascinated by his thoughts. அந்த காலத்துல அவர் சொன்ன ஸ்கில் சப்ஜெக்ட்ஸ் வேணும், அந்த காலத்துல அவர் வந்து டிராமா இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னார். இட்ஸ் a real life person. So that book என்ன ரொம்ப ரொம்ப I was affected by that. Then Abdul Kalam's books, Wings of Fire, I was terribly touched by it. Okay, those were books. அப்புறம் இந்த if I wanted fun in life, then this person is very good. The Roald Dahl. Roald Dahl is also. Ruskin Bond writes about nature. Sudha Murthy, I like her simplicity. She doesn't have very big words. Chinnada simpla, but the thought process which she shares is excellent. And தமிழ் ஆத்தர் எல்லாம் யார் மேம்? அப்துல் கலாம் தவிர நான் வந்து குழந்தையா இருக்கப்ப சுஜாதா படிச்சிருக்கேமா. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களோ தெரியாது. சுஜாதா was more, அந்த காலத்துல used to write about என்னது கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்ஸ், அந்த மாதிரி. ஏன் எதற்கு எப்போது, ஏன் எதற்கு. அப்புறம் பிரியோம் சந்திப்போம். ஆமா, கல்கியோட புக்ஸ் படிச்சிருக்கேன் குழந்தையா இருக்கிறப்ப. தட் இஸ் குழந்தை மீன்ஸ் 14, 15, 16. அதுக்கப்புறம் because I was in a conventனா அவ்வளோ இங்கிலீஷ்ல தான் ஜாஸ்தி இருந்தது. used to read some books called Enid Blyton. அப்புறம் இங்க படிச்சு கேட்டிருப்பீங்களா இருக்கும். தென் ஸ்கூல் சீரீஸ். மேம் ஆக்சுவலா நீங்க சொல்ற புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க படிச்சது இல்ல மேம். சோ நீங்க சொன்ன புக்ஸ் எல்லாம் வந்து பாசிபிள்னா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல பின் பண்றீங்களா மேம்? நான் காப்பி பண்ணிப்பேன், அதுக்காக தான் மேம். ஓகே, what I will do, I will send it in the group. Okay ma'am, sure. It will be useful for everyone. And if you have children, that is school children, குழந்தைகள் வீட்ல இருந்தானா அவளுக்கும் நான் புக்ஸ் சொல்றேன். And நம்ம வந்து இந்த amazing human beings, we have to start a movement, that we will start one unique movement by which we will bring back the glory of Tamil literature back to the masses. ரொம்ப பெரிய ட்ரீம் இல்ல? உண்மைதான் மேம்.
ஆனா கன்ஃபார்மா கொண்டு வர முடியும் மேம். கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்மள சுத்தி இருக்கிற people கிட்டனாவது கொண்டு வர முடியும் மேம் அந்த சேஞ்ச். நான் வந்து I am trying to do it in the religious way, that is in the Divya Prabandham, then பாசுரம், அதெல்லாம் இப்ப நான் வெரி நைஸ் மேம். ஓகே, பாசுரம், அபிராமி அந்தாதி, எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். ஓகே. So அதெல்லாம் because நான் வந்து to be very honest, I don't believe in Sai Baba, I don't believe in this gurus, Sadguru அவரெல்லாம் I don't believe at all. Guru Ravi Shankar, this is my personal choice because I feel I am a Hindu, I have enough things in my life. So இப்போ அபிராமி அந்தாதி, then ஆண்டாளோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, திருப்பாவை திருவம்பாவை, அதெல்லாம் நான் because I am a Hindu, I am trying to read that in Tamil. திவ்ய பிரபந்தம் இருக்கு ஒண்ணு ஐயங்காரோட இது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு ரொம்ப இது. அப்புறம் சிவபுராணம் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப தமிழ்ல. எங்க வீட்டுல ரெண்டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி வச்சிருக்கேன். பிளஸ் நான் வந்து we are from Palakkad, so I know Malayalam also. So Malayalam I am doing it through music. சின்ன முயற்சி தான், இருக்கிற வரை என்ஜாய் பண்ணலாமே என்ன. So this is what I will, these are my small hobbies which I do. அப்புறம் reading has helped me to draw, வரையறதுக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்கறது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் நான் if I am going back, இதெல்லாம் நான் போட்டதுதான். அந்த flying pigs. Yes, flying pig, இதெல்லாம் என்னோட drawing தான். Every day நான் வந்து I have taken one, இதெல்லாம் என்னோட drawing. தெரியுதா? தெரியுது மேம். அப்புறம் இங்க இந்த மேம் அது ரொம்பவே கிரியேட்டிவா இருக்கு மேம். ஹார்ட்லாம் ஃப்ளை பண்ற மாதிரி பாத்துறோம். பட் ஆனா இந்த மாதிரி பிக் ஃப்ளை பண்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் மேம். ரியலி ஆசம் மேம். So then I thought, புஸ்தகம் படிக்கிறதா சரி ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே. So your mind really develops. Anybody, book இருந்தா போதும், ஒரு பென்சில் பென் கொடுத்தாங்கன்னா போதும், I will live my own life. And I'm interacting with the Manikandan is here. He's from Punganur. I'm interacting with this story. He is actually a great boy, great person. Manikandan, can we look at you? Can we see your face? Swami Sharanam. Manikandan is a very it's a very shy person, very nice. Okay, I'll tell about him. Yes, he's saying, giving attendance, roll call pandar. Manikanda, where are you? Yeah, I'm here only. Wait, I can't see you. Rajinikanth mari ha 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 sonna apdi. Yeah. I can't see you. Where are you? I can't see you at all. You all can see Manikandan theriyadha? பாத்துட்டோம். Stop sharing. Yes, yeah. I'll stop sharing. He is the main person. Because of Manikandan தான் நான் இந்த forumல இருக்கேன். And இவரை பத்தி சொல்லணும்னா he left his IT job. நல்ல கை நிறைய சம்பாதிச்சிருந்த பையன் கிராமத்துக்கு வந்து ஏழை குழந்தைகளுக்கு he is teaching only creative skills. Maths, science எல்லாம் அந்த மாதிரி சொல்லி தர மாட்டார். He is doing only creativity. So hats off to him because very nice to hear sir. அரே இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். He is a good singer. He is very creative. சபரிமலைக்கு போவார், அது நம்மள எல்லாம் பயமுறுத்த. சார் அப்ப நீங்க அடுத்த செஷன் கொடுக்கலாம் சார் எங்களுக்கு. ஆமாமா, இதுக்கு முன்னாடி ஒரு செஷன் எடுத்தாச்சுங்க. கொடுத்தாச்சு. சாரி சார், அப்ப நான் வந்துட்டு ஜாயின் பண்ணல. இல்ல அப்ப உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், ஹீரோ தெரியாதுல்ல. இப்பதானே ஹீரோ தெரிஞ்சு படம் பார்க்க வரோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க கொடுக்கறப்ப நான் ஜாயின் பண்ணிடுறேன் சார். We will, he helps about 40-50 children and creative skills. வந்து கனெக்ட் அந்த மாதிரி டியூஷன் மாதிரி எல்லாம் கிடையாது. Okay, so he is a very inspiring person. We should write a biography about him. நம்ம ஆரம்பிக்கலாம். சூப்பர் சார். So and இவரோட கூட ஒரு how many 40 children we have? Yeah. 40 children he is taking personal interest. He is near சார். அப்ப உங்க நம்பர் கொஞ்சம் chatல மட்டும் பிங் பண்ணிடுறீங்களா சார்? நான் பர்சனலா கான்டாக்ட் பண்றேன் சார். Okay. And so he will he needs volunteers like us to help his students. Every Sunday நான் அந்த குழந்தைகளுக்கு ஸ்டோரிஸ் சொல்லி தருவேன். So அந்த ஸ்டோரி நான் அன்னமா Sunday. பாம்பேலியா?
இல்ல இல்ல எல்லாம் இன்டர்நெட்ல தான். ஓகே ஓகே. And we are thinking of producing some stories for children. அதனாலயும் நான் நிறைய புக் படிக்கிறேன். நம்ம புக் படிச்சோம்னா நமக்கு ஐடியா கிடைக்கும், இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த குழந்தைகள் வந்து ஸ்டோரிஸ் மா ஸ்டோரிஸ் சில்ட்ரன் சொல்லறச்ச ஃபார் சில்ட்ரன். ஆமா அத என் பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த இது கொடுக்கலாம் அப்படினு அந்த லிங்க் அது கொஞ்சம் வாட்ஸ்அப்ல சொல்லு காமிச்சு கொடுங்க. அண்ட் இவங்களோட குழந்தைகள் they are super. இந்த மாதிரி மணிகண்டன் கூட மணியான குழந்தைகள் இருக்கா. and அந்த குழந்தைகள் they are so eager to learn means கணக்கு அப்படி இல்ல, கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி அவ்வளவு பண்ண மாட்டேங்கிறோம் குழந்தைகளுக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க சண்டே. அண்ட் சங்கர்னு ஒரு பையன் இருக்கான், நல்ல இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இங்கிலீஷ்ல ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் them. So I thank Manigandan for helping me, letting join this group. I am the oldest youngest lady here. மேம் ஏஜ் வந்துட்டு இருக்குதானே மேம், மனசுக்கு கிடையாது இல்ல. எனக்கு மனசு எனக்கெல்லாம் ஏஜ் எல்லாம் பத்தி கவலையே கிடையாது, உங்களுக்கு தான் கவலை. Yesterday I finished my birthday. I turned 60 today. So yes ma'am, we know that. So we want to wish you belated happy birthday ma'am from Let's Talk Let's Connect. Thank you so much. Any other questions? So anybody participants, can you everyone unmute yourself? Can we wish together? Yes, sure. We'll yes, do one please. thing. If you agree, I will teach you a birthday song in Sanskrit. yes ma'am. Sure ma'am. Definitely ma'am. Voice பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. Okay ma'am. Arya can do it. Who can do it? Arya. Arya. Ma'am, I think yes, everybody unmuted, so we will wish it our way, nice. our own way ma'am today. Okay. Yes. Later we will learn. So audience, is everyone unmute yourself? If possible, you can switch on your video too. ஆமா, வீடியோ ஆன் பண்ணுங்கப்பா. Yes. So are we ready? Thanks Arya. Yes. Thanks Pavitra. Okay, so we will start ma'am. 1 2 3. Jaba, where are you? Happy birthday to you. Happy birthday to you. Ma'am. Happy. Hi, I'll put hands together. Showered with lot of stories and lot more sessions like this. Yes, Sudha, I'll do my best. Okay. Yes, Arya, please sing. Yes, Arya. Sir, it is time back to mute. So kindly, whoever having the question, please unmute yourself. Ask one Hello, by one. Vanita. Arya wants to sing. One nimsham. Arya wants to okay, sing. ma'am. Please, Arya, carry on. Arya. Yes, sir. Janmadinamidam ai priya sakhe antanotu te sarvatamudam prarthayamahe bhavasatayushi ishwarasata swam sarakshatu punyakarmana kirtimarjaya punyakarmana kirtimarjaya. Then I forgot the last line, ma'am. We sing different one. I'll sing that. Janmadinam priya sakhe tava mangalamaya janmadinam priya sakhe tava ayurarogyamastu priya sakhe tava jeevanam tu dhanyamastu priya sakhe tava. Happy birthday to me and to everyone. Thank you ma'am. Thank you, ma'am. Nice to hear the wording. Vignesh. Ma'am, actually, I'm taking. Yeah, ma'am, I'm taking the session. This is Vanita. So, okay. Audience, please, if anybody have any question, we have 10 more minutes left. So you can ask your questions. It is an open forum for everyone. Yes. தக்காளி good evening முட்டையெல்லாம் வீசாதீங்க மேம். அப்படிலாம் பண்ண மாட்டோம் மேம். ஆமா பாவம், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். குட் ஈவினிங் மேம். சோ ஐ அம் பவித்ரா ஃப்ரம் நான் வந்துட்டு பிகாம் படிச்சிட்டு இருக்கேன் மேம். பவித்ரா உங்க வீடியோ காட்டுமா?
வீடியோ காட்டுமா? Let's see you na. You look so beautiful. It's okay, unless ma'am. your boyfriend has told you not to. இல்ல உங்க பாய்ஃப்ரெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டானா காட்டாத. No ma'am, no, not like that. அப்படி எதுவும் இல்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். No, it's more easy to communicate, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Okay ma'am. Yeah. So ma'am, இப்போ hi ma'am. Hi. ஸோ வந்துட்டு நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்து புக் ரீடிங் ஹேபிட் இல்ல. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். நீங்க சொன்ன மாதிரி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு நீங்க எந்த மாதிரி புக் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? youngster like me, பவித்ரா, youngster like me எப்படி? Yes ma'am. உங்கள மாதிரி என்ன மாதிரி? நம்மள மாதிரி. Okay. There are certain ways. உனக்கு வந்து self help book வேணுமா? இல்ல do you want to read fiction? அப்படியே வெச்சுக்கலாம் மேம். நம்ம டீம் எல்லாரும். நம்ம டீம் எல்லாரும். ஆமா. எங்க கூட இருக்க எல்லாரும் youngsters தான். Okay. So do you want a book which is for improving your knowledge, or you want only a book which is for fun? And I would request it at the moment, Indian authors padikka pogadinga, the language is very bad. Like Chetan Bhagat, okay ma'am, you will not get literature content. Okay. Chetan Bhagat is okay just for light reading. Sudha Murthy is very good. Language is not very tough. Okay ma'am. But you will get lot of lessons, very interesting, very simple she writes. I'm a big fan of hers. எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட போய் ஒரு போட்டோ எடுக்கணும்னு. I'm praying for that time. கண்டிப்பா நடக்கும். So if you want to read books, because you are in BCom, you can read some finance books, where people have. Yes ma'am. And I will put you to some people ma'am, actually finance books la vandu bore adikide abingiradnaala da story books actually one of my friends. Okay ma'am. No, there are books where I'll tell you what kind of books. Fiction la vandu where money plays an important role. There's an author called Jeffrey Archer. He writes about tycoons. Okay ma'am, Jeffrey Archer. He writes about tycoons, he writes about companies. Jack Ma oda book padinga. Jack Ma, okay ma'am, Amazon la pannana, Alibaba. Read Jack Ma. Alibaba. Yes, Bill Gates oda book padikano, Steve Jobs oda padikano. These books, இப்ப latest என்ன bookனா everybody is running behind, is called Ikigai. Ikigai na to find your passion. Ikigai, yes ma'am. Ama, everybody is running behind that book. If you like that is, it asks you to find your passion and go for it. Ikigai is very simple book. நான் வந்து ஏர்போர்ட்ல உட்கார்ந்து படிச்சிட்டேன். I had to wait for 2 hours. நான் அங்கேயே உட்கார்ந்து படிச்சிட்டேன். Then I have a friend called Radhakrishnan Pillai. He writes about Chanakya. So Chanakya, okay. Very simple language. You can read those books also. Okay, ma'am. And literature mari padikkanumana, you have to go back to the classics. Charles Dickens. Okay. Then you have to go to Oscar Wilde, H.H. Munro, and mari ella podumana. So that will take you to literature. But you should read a variety. Eppadi nama saapadradhukku different சாப்பிடுறோம் இல்லையா? கார்த்தால ஒன்னு சாப்பிடுறோம், மத்தியானம் ஒன்னு சாப்பிடுறோம், ராத்திரி ஒன்னு சாப்பிடுறோம், and taste வேற சரியில்லைன்னு சொல்றோம். So அது போல read different books. We are waiting, எந்த ஹோட்டலுக்கு கதவு திறக்குமோ அந்த ஹோட்டலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓடி போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா பண்ற சமையலுக்கு விலையே கிடையாது, மதிப்பே கிடையாது இல்லையா? So I hope I have answered your question. Okay ma'am. Yes ma'am. Now I'm telling you only what is true. I'm only telling what is true. Any other question, please? Okay. No ma'am. No questions. Thank you so no much. Question. Ma'am. My pleasure. Ramya had something to share with you. She was asking something. Ramya? Hello Ramya. Hello. Hello. Yeah Ramya. Yes ma'am, I'm Ramya. And your devotional books adala romba nalla ideas ma'am. I'm very much interested. And musical இதுவும் சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். அது நீங்க பண்ணும்போது லிங்க் அனுப்புனீங்கன்னா it would be good. I get the books, like தியாகராஜாவோட books எல்லாம் இருக்கு என்கிட்ட.
Then I have lot of books. So I try to read it. Then now and then I am working in a Jain school. So I read books written by enga school la vandu the Sadhvi Manga, that is Sannyasingal. Nariya per varuvanga. So now I am translating those books from Hindi to English. They're all very simple books. It's like you have you heard about Robin Sharma? Yes, ma'am. Robin Sharma is that author who wrote The Monk Who Sold His Ferrari. Yeah. Okay. So it's like that, very simple, but they are very easy to understand, and it's not a pain. So you can try those kind of books. Then which are you studying, Ramya, or you are in a No, working? ma'am. Actually, I am a parent of a special child. So என்னோட அடுத்த கொஸ்டினும் இருக்கு ஆக்சுவலா. ஸ்பெஷல் சைல்டுங்கிறதுனால வந்து now he started 3-letter words reading, அவ்வளவுதான் வந்திருக்கான். So I want him also to get into reading habit. அதுக்கு என்ன மாதிரி environment prepare பண்ணனும் அதெல்லாம் கொஞ்சம் doubts இருக்கு because I am really basic in this. So I need really guidance for that and all. நம்ம என்ன பண்ணலாம், we'll take it offline, தனியா நம்ம பேசலாம். Okay, because ma'am. Okay, this is very sensitive also, na? Yeah. We will take okay, it up. ma'am, I understood. Yeah. Zoom la நம்ம பேசலாம். Okay, ma'am. Okay. Okay, ma. chai சூடா ஆயிடுச்சா chai சித்ரா? ஒண்ணும் யூஸ்ஃபுல்லா இருந்தது, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. என் பொண்ணு கொஞ்சம் ரீடிங்ல ஆக்ஷன் வரணும்னு ஒரு ஆசை. சிம்பிள் புக்ஸ்னா லிங்க் சொல்லுங்க. தேங்க் யூ. Okay ma, thanks Sai Chitra, bye. So Ramya, we will take it separately. Yes ma'am, yes. Okay, நம்ம என்ன பண்ணலாம்னா, because that need is totally different. Yeah, I understood. Okay, it cannot be clubbed with other people. Yes, of course, yes. Okay, and okay, ma'am. then Okay, they thank have you. Vignesh has my number, everybody has my number, Manigandan has, Nancy has. Okay, ma'am. We'll connect separately. Definitely, ma'am, definitely. I'm waiting. Yeah. It takes a lot of time also. Yeah. Thank you, ma'am. Yes. Thank you so much. My duty also. Ma'am, can you share your number in this chat box, ma'am? Group na வந்துட்டு எல்லாரும் இருப்பாங்க. So chat box na 99-209 33263. Number எழுதினாச்சா? 99-209 33263. You kindly chat with me first because self na school வேலை தான் பண்ணிட்டு இருப்பேன். So but messages I will reply. Okay? Okay, ma'am. Sure, ma'am. ரொம்ப thanks, ma'am. Okay. So we come to the end. So ma'am, it is a very wonderful session, ma'am. So from Let's Talk, Let's Connecting, we want to show our thanks towards a poster. So we just prepared a simple poster for you. So I'm just sharing it here. Okay, wonderful. I'll put it as so my is status. Everyone able to? Definitely, ma'am, you can. So I have 2 questions here, ma'am. Okay. So one question is, as a first time, is it a first time session, ma'am, or is it a second time, or for in me, Let's Talk, Let's Connect? See, it is the first time. Baki time I do it as part of my job also. Okay, ma'am. How are you feeling right now, ma'am? Because sharing your experience as a facilitator. You tell me, how do I feel? How do I look? What is the feeling that you are getting from me? As you said, you are always lovely. You look like same, actually. That way I am feeling. Okay. Now I feel good that I have met some positive individuals. I'm getting a lot of positive vibes. And as we said that we'll start this movement of reviving the local language culture, and let us put more people into the reading habit. Let's get into that reading habit. Siriya? Thank you, ma'am. Sure, ma'am. So next question, what was your opinion about LTLC platform? How your feedback? My feedback is it seems to be very organized. It seems to be goal oriented. You seem to be very focused, and you also want others to learn from others. You are eager learners, and you are not having any prejudice or bias, right? You are not biased about certain things. You are very, very
eager to know a lot of things, and I've had a very warm feeling throughout the session. Everybody has accepted me the way I am. Okay, so it has been a wonderful experience. You know, this is just the beginning. Hope to be more useful to the community. Anytime, I'm there. Yeah, thanks Manikandan for introducing me to this wonderful group. Yeah. In the screenshot one, and I put it as my status. நிச்சயமா அனுப்புறோம் மேம். உங்க செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய புக்ஸ பத்தி புதுசா ஆத்தரை பத்தியும் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு ஆத்தரை இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி. சோ ரொம்ப வண்டர்ஃபுல்லான செஷன் மேம். அதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்ல. சோ இன்னொரு போஸ்டர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணும். இது நான் mental health in digital world. I think it is a very needed one for everybody. So yes everyone, so please connect at morning 11 a.m. with us. Okay I'll share the poster separately ma'am. Definitely ma'am. No problem. அப்புறம் ஈவினிங் செஷன் போஸ்டர் இல்லையா? ஈவினிங் செஷன் போஸ்டர் நாளைக்கு மார்னிங் செஷன்ல போஸ்ட் பண்ணுவோம் மேம். ஓஹோ ஐ see. அப்படி ஓகே. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் செஷன் நான் தான் எடுக்க போறேன், அதனால கேட்டேன். ஓகே டெஃபினட்டா நாங்க ஜாயின் பண்ணிடுவோம் மேம். கண்டிப்பா வாங்க, பிராணாயாமா செஷன் அது. அச்சா வெரி குட். ஷூர் மேம், நிச்சயமா. ஷூர். அதுவும் தேவையான ஒண்ணுதான் மேம். எல்லாம் தேவையா இருக்குமா? It's such a small world. True ma'am. Alya? So let me hand over to Vignesh ma'am. அச்சா விக்னேஷ் என்ன பார்த்து பயந்தே ஓடி போயிட்டார். இல்ல மேம், அவனுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ மேம், வேற எதுவும் இல்ல. சும்மா ஜோக். ஹலோ மேம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுப்பா. இல்ல இதுதான் மேம், இது இப்பதான் நான் வைஃபை வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சிக்கிட்ட ஒரு 5 minutes இரு, நான் பாயா சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எதுவுமே வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐம் ரியலி சாரி மேம். அண்ட் இட்ஸ் a wonderful session மேம். லாஸ்ட் வரைக்கும் பீப்புள்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்த செஷன் வந்து நான் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இதை வந்து பார்த்திருக்கேன். ஸோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனை வந்து தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலா முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேம், இன்னைக்கும் வந்து நீங்க என்னோட ஹோஸ்டிங் ஜாப் வந்து கரெக்டாவே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ மேம். நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளவு பாசிட்டிவா பேசணும் அப்படின்றதே வந்து இன்னைக்கு செஷன்ல நான் வந்து பர்சனலா கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் முன்னாடியே அக்கா சொன்ன மாதிரி புக்ஸை பத்தின இந்த ஐடி நாலேஜ் வந்து, ஸோ இவ்வளவு ஆத்தர்ஸ், தமிழ் ஆத்தர்ஸோட நேம்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களோட ஐடியாவை, நீங்க சொன்ன அந்த ஐடியா வந்து கண்டிப்பா நான் எங்களோட டீம் லீடர் சச்சின், அப்புறம் திவாகர் அண்ணா எல்லாருக்கிட்டையும் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றோம். அண்ட் எங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல எங்க வீட்டுல ஆளுங்கிட்டயோ நாங்க சொன்ன அந்த வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் மேம். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ் மேம், கண்டிப்பா எங்க டீம் மொத்தமாவே அதை பர்சனலா ட்ரை பண்ணிட்டு நாங்க அதை ஷேர் பண்றோம். இது கண்டிப்பா மேம். அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ். ப்ளாக்ல போட்டோம்னா இட் will attract more people. ஷூர் மேம், தேங்க் யூ மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கா ஏதாவது क्वेश्चंस இருந்தா நீங்க கேட்கலாம். சோ இல்லனா நம்ம we are going to end up. We can call it off. Anybody last question? மேம் क्वेश्चन இல்ல, என்னோட ரிக்வெஸ்ட். சொல்லுமா. நீங்க இதே செஷன் போடிங்கனா ஒரு கதையை நம்ம வந்து ஒரு சைல்டு கிட்ட நம்ம சொல்லும்போது அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும்னு சொல்லி தரீங்களா மேம்? ஓகேமா, அது ஸ்டோரி டெல்லிங் இன்னொரு நாள் வெச்சுக்கலாமா? எஸ் மேம், இன்னொரு நாள். only for story telling. எஸ் மேம். so that அது வந்து அந்த சைல்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அது புரிதல் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு நாளைக்கு. எஸ் டெஃபினட்டா வெச்சுக்கலாம். ஸ்கூல்ல வர்க் பண்றேன். சோ அங்க இருக்க உங்களுக்கு வந்து நான் இப்ப எப்படி ஒரு ஸ்டோரிய சொன்னா அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேம். கண்டிப்பா we will take it up differently on a different platform, not at this time. அப்புறமா பண்ணலாம் definitely. and Vignesh கூப்பிட்டுக்கலாம். Vignesh will be our host. சரி அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சிருக்கணும் கண்டிப்பா. okay thank you very much everyone. stay very positive, stay safe. Okay, somebody wants public speaking. Okay, I will do that. I think Vignesh Kumar. Yes ma'am. Hello
I'm getting lot of work now. I will do that. Sure, நிறைய sure. topics வருது. You send it, we'll do it. We will rock. It was me, ma'am. I It asked was you who? that. Me, Pavitra. Pavitra, Okay. ma'am. So if we are going to rock, okay? Yes, ma'am. Yes. Thank you very much. Thank you. Rock. அவ்வளவுதானா விக்னேஷ்? Yes, ma'am. Participants, வேற இருக்காது எதனா questions? அப்புறம் எல்லாம் நம்ம எல்லாம் இவங்க எல்லாம் பாம்பேக்கு வர போறாங்க. Sure. All are going to come to Bombay. கண்டிப்பா We'll have a party here. வந்தா நிச்சயமா வந்து மீட் பண்றோம். கண்டிப்பா. Okay. Thank you. Ma'am, we'll have a virtual Thank connect, you so ma'am. much. Thank you. Thank you so much, ma'am. Thanks a lot. Bye. Thank you, ma'am. Yes, ma'am. In Bombay, say it with a swag. Swag. Okay. Yes. Yeah. Thank you. அவ்வளவுதானா விக்னேஷ்? Thank you. Thank you, ma'am. Actually, it's a wonderful season. Again, அதே தான் திருப்பி சொல்றேன். I'm sorry, ma'am. அந்த நெட்வொர்க் நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆரம்பிக்கும்போது நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா நடுவுல இப்படி ஆவல எதிர்பார்க்கல. நான் உண்மையிலே ஒழுங்கா பண்ணேன் இல்ல. செஷன் வண்டர்ஃபுல் மேம். தேங்க்ஸ். இதெல்லாம் செல்லெல்லாம் எடிட் பண்ணுவேல்லப்பா இல்ல எப்படியே போகுமா? லைவ் செஷன் மேம். லைவ் செஷனா பரவாயில்ல. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா மேம். அதுக்காக தான். People will know that we had fun on this platform. Let them. Yeah. Thanks, ma. Thanks everyone. Thank you so much, ma'am. Thank you.